எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அதே சமயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மிக்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்க புதுசாக ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதோட அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துச்சு. குறிப்பாக ஸ்டெஃபனி மிக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்காஸ்ட் சேனலை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர்ற கெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. குறிப்பாக ஸ்டெஃபனி மிக்மேன் ஸோ ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ESPNோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மிக்மேன் அந்த பாட்காஸ்ட் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த ரெஸ்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வர போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டெஃபனி மிக்மேன் ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் கலந்துக்குவாங்க. அவங்கக்கிட்ட பல கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 10வது எபிசோடு வரைக்கும் யாரெல்லாம் கலந்துக்க போகிறா அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெஃபனி மிக்மேனோட எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 26ஆம் தேதி டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ அதில் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக CM பங்க் வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. 2வது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி நடக்க போகுது. அதில் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாரு. 3வது எபிசோடு ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்க போகுது. அதில் ரியா ரிப்லி வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாங்க. 4வது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாரு. 5வது எபிசோடு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதில் குயின் சார்லட் ஃப்ளேயர் கலந்துக்க போகிறாங்க. 6வது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துக்க போகிறாரு. 7வது எபிசோடை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் பேட் மேக்கஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாரு. 8வது எபிசோடை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 14ஆம் தேதி நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாரு. 9வது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 21ஆம் தேதி நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கலந்துக்க போகிறாரு. ஸோ ஸ்டெஃபனி மிக்மேனோட ஹஸ்பண்டு. கடைசியாக ஸோ 10வது எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 28ஆம் தேதி நடக்க போகுது. அதில் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாரு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஸோ ஸ்டெஃபனி மிக்மேன் ஒரு பாட்காஸ்ட் சேனல் கொண்டு வர போகிறாங்க, அவங்க இன்டர்வியூ பண்ணால் பெரிய பெரிய ஆள்லாம் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி CM பங்க், கோடி ரோட்ஸ், ரியா ரிப்லி, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், சார்லட் ஃப்ளேயர், ரோமன் ரிங்ஸ், பேட் மேக்கஃபி, இது இல்லாமல் அண்டர்டேக்கர், ட்ரிபிள் ஹெச், ஜான் சீனா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தலைகளெல்லாம் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதை எல்லா இன்டர்வியூவும் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அவங்க என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு என்னென்ன பதில் இருக்க போகுது, ஸோ எப்போ ரிட்டையர் ஆக போகிறீங்க, எப்போ 17 டைம் சாம்பியன் ஆக போகிறீங்க, பல வகையான கேள்விகள் அதில் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க, அந்த இன்டர்வியூ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா CM பங்க் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்ச் 26ஆம் தேதி அந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்டெஃபனி மிக்மேனோட அந்த பாட்காஸ்ட் சேனல் அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் NXTயோட வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வாரம் NXTயோட வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 6,98,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா NXTயாக லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிவியில் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஸோ 7,32,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா NXTயாக லைவாக பார்த்துருக்காங்க. ஸோ என்னடா 7 லட்சம் 6 லட்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வியூவர்ஷிப் தான். முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 1.5 அப்படின்ற மாதிரி வியூவர்ஷிப் கிடைக்கும். ஆனால் இப்போ அந்தளவுக்கு வியூவர்ஷிப் கிடையாது. ஸோ AEWல இதை விட ரொம்பவே கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் போய்கிட்டு இருக்கு. ஸோ NXTயை பொறுத்த வரைக்கும் வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 7,32,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா CM பங்க் வர்சஸ் செத்ராலன்ஸுக்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ரால நடந்துச்சு. ஸோ அதில் நிறைய மொமெண்டமை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க, சென்சார் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக ராவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில கண்ட்ரியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கையில் டோட்டலாக போகாமல் ஸோ நம்ம ஊரில் எப்படி ஏப்ரல் மாதம் வரைக்கும் 1ஆம் தேதி வரைக்கும் டிவியில் ஓடுமோ அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரியில்
ஒவ்வொரு டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் கைக்கு போகாமல் ஸோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் கைக்கு போனதோட அங்கே சென்சார்லாம் எதுவும் கிடையாது. ஸோ பிளட்டில் காமிக்கலாம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன மாதிரி வேணாலும் பேசிக்கலாம், பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம், சென்சாரே கிடையாது. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் மிடில் ஃபிங்கரை காட்டுற மாதிரி ஒரு சில நிறைய விஷயம் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க, சென்சார் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். ஒருவேளை இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணாமல் நமக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ஸோ முன்னே இருந்த அந்த WWE நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு WWE வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா பார்க்குற மாதிரி ஸோ கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா டிவி 14 காமிப்பாங்க அப்படின்றத இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்சார் பண்ணி ஸோ WWE டிவியில் போடுறாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் சென்சார் பண்ணாமல் அவங்க போடுறது, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை மொத்தமாக காமிக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ராண்டி ஓட்டனை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஓட்டன் ரெஸ்லிங் கெரியருக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட ஸோ 25 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. குறிப்பாக 2000 வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் தன்னோட ரெஸ்லிங் கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸோ OVW அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சண்டை போடார். இப்போ எப்படி NXT அப்போ வந்து பார்த்தீங்கன்னா OVW அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் 2002 வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அதுக்கப்புறம் மெயின் ராஸ்டருக்கு வந்து ஸோ இப்போ 2025 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ராண்டி ஓட்டன் ஸோ ரெஸ்லிங் கெரியருக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராண்டி ஓட்டன் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE மேலே அவ்வளோ தீரா பாசத்தோட வந்து பார்த்தீங்கன்னா WWEக்கு விசுவாசமான ரெஸ்லர் அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்தால் அதில் எப்பவுமே ராண்டி ஓட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5ல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெக்கி லின்ச்சோட ரிட்டர்னை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக பெக்கி லின்ச்சை பொறுத்த வரைக்கும் ராயல் ரம்பலுக்கு வருவாங்க. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க, ரெசல்மேனியாவுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரூமர்ஸ் இருந்தாலும் இப்போதைக்கு செத் ராலன்ஸ் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் தான் அந்த ஷீல்டோட ரிட்டர்னு ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றிலாம் அவர் நிறைய பேசியிருந்தார். அதில் பெக்கி லின்ச்சை பற்றி கேள்வி கேட்டதுக்கு ஸோ பெக்கி லின்ச் இப்போதைக்கு பிரேக்கில் இருக்காங்க, அவங்க ரிட்டையர்மெண்ட்லாம் ஆகலை, அவங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் WWEக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பெக்கி லின்ச்சோட ரிட்டர்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸோ செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காரு. மேபி பெக்கி லின்ச் கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸோட ரெசில்மேனியா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாயிருக்கு. குறிப்பாக அலெக்சா பிளஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுக்கு ரெசில்மேனியாவில் எந்த விதமான சாம்பியன்ஷிப் மேட்சும் நடக்க போகிறது இல்லை அப்படின்றது ஆல்மோஸ்ட் நமக்கு இப்போ ஸ்டோரி லைனை பார்த்தாலே தெரியுது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் ஏதோ ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸோட ஜாயின் பண்ணுற மாதிரி ஒயிட் சிக்ஸோட இன்வால்மெண்ட் ரெசில்மேனியாவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரெசில்மேனியாவில் அலெக்சா பிளஸ் ஏதாவது ஒரு மேட்ச் பண்ணும்போது அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸோட இன்வால்மெண்ட் இருக்கும். அந்த கிராண்டஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சிக்ஸ் வந்து ரிங்குக்குள்ள வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸோட ஜாயின் ஆகிற மாதிரி, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹங்கு லவுடி வந்து அலெக்சா பிளஸை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஸோ அவங்க அந்த ஒயிட் சிக்ஸோட ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை WWE ரெசில்மேனியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஹங்கு லவுடியோட இன்ஜுரிலாம் முடிஞ்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ இப்போதைக்கு ஒயிட் சிக்ஸ் அலெக்சா பிளஸை வந்து பாத்தீங்கன்னா ரெசில்மேனியாவில் ஒன்னா சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை WWE பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினோட புது டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா WWE இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷாப்பில் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஸ்டோன் கோல்ட் ரெசில்மேனியாவுக்கு வருவார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஸ்டோன் கோல்டோட புது டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. மேபி அவர் ரெசில்மேனியாவில் ஒரு அப்பீரன்ஸ் கொடுக்கலாம், கோடிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவர் உள்ள வந்து இந்த ராக்கா கூட அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஸோ WWE அந்த ரூமரை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டோட புது டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ ஸ்டோன் கோல்ட் ஒருவேளை ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்ச்சில் அவரு ரொம்பவே ஷாக்கிங்காக ரிட்டர்ன் வந்து ஸோ கோடிக்கு சப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்திருப்பாரு. ஸோ அவர் ரிட்டன் வரும்போது அவரோட டிஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா OTCக்கு பதிலாக YTC அப்படின்ற மாதிரி ஒரு டிஷர்ட்டில் வந்திருந்தாரு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ OTC எங்களுக்கு தெரியும், YTCனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இது ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸே யூஸ் பண்ண ஒரு வேர்டு தான். YTC அப்படின்னா யுவர் ட்ரைபல் சீஃப் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தம். ஸோ இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸ் YTC அப்படின்ற டிஷர்ட் போட்டு வந்ததோட இந்த டிஷர்ட் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேல் ஆகிட்டு
ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரோமன் ரீன்ஸ் ரிட்டன் வந்து அவர் பயங்கரமாக செத்து சிஎம் பங்கெல்லாம் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவரோட டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சேலில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் செத் வர்சஸ் ரோமன் வர்சஸ் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நைட் 1 மெயின் ஈவெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ள ரோமன் ரீன்ஸோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவங்க 3 பேரோட அந்த ஸ்டோரி லைன் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ ரோமன் ரீன்ஸ் இந்த வாரம் மண்டே நைட் ராவுக்கு ரிட்டர்ன் வந்ததோட ரோமன் ரீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுற விதமாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ வெல்கம் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற மாதிரி அவர் சோஷியல் மீடியாவில் போட்ட மாதிரி ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாக கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காரு. இதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வெல்கம் பேக் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற மாதிரி போட்ட மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த சோஷியல் மீடியாலையும் இந்த மாதிரி கோடி ரோட்ஸ் போட்டதா வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஸோ இது முழுக்க ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பண்ணி கிளப்பி விட்டது தான் இது பயங்கர ட்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ரோமன் ரிட்டன் வந்து செத்து அடிச்சிருப்பாரு, சிஎம் பங்க் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த வீடியோக்கு ஸோ ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஸோ கோடி ரோட்ஸ் வெல்கம் பேக் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஒரு ஃபோட்டோ ஆதாரத்தோட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ரோமன் சப்போர்ட் பண்ணுவார், இந்த ராக்குக்கு அகேன்ஸ்டாக நிற்பார் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விடுறாங்க. முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு. எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் போடவே இல்லை. இது ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட மாதிரி ஃபோட்டோஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ரோமன் ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ஸோ ஒரு பயங்கரமான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. ரோமன் வர்சஸ் செத் வர்சஸ் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்லேயும் ஒரு ரூமர் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா நைட் 1 மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2ல கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனா மேட்ச்சில் ஆட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரூமர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரூமர் தான். ஸோ கோடி ரோட்ஸ் எந்த இடத்துலையுமே வெல்கம் பேக் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு போடவும் இல்லை. அதே சமயம் ரோமன் வர்சஸ் செத் வர்சஸ் பங்க் அவங்க 3 பேருக்கு நடக்க போகிற மேட்ச் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக தான் இருக்கும். இதில் வின் பண்ணுறவங்க ஜான் சீனா கோடியோட மேட்ச்லலாம் ஆட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஜான் சீனா கோடியோட மேட்ச் ஆல்ரெடி பயங்கர ஹைப்ல இருக்கு. ஸோ ஜான் சீனா ஹீல் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மேட்சை கெடுக்கிற மாதிரி அதுக்குள்ள ரோமனையோ சிஎம் பங்கையோ செத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளலாம் இறக்க மாட்டாங்க. இது நடக்கவே நடக்காது. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமரான விஷயம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ டபிள்யூ பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ குறிப்பாக ரோமன் ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த வருஷம் ரெசல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ரோமன் வர்சஸ் செத் வர்சஸ் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மனோட இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கலாம். மேபி இந்த மேட்ச்சில் பால் ஹெய்மன் ரோமனுக்கு ஃபேவர் பண்ணலாமா சிஎம் பங்குக்கு ஃபேவர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு நிற்பார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமனுக்கும் ஸோ அதே மாதிரி பால் ஹெய்மனுக்கும் ஒரு கிளாஷ் ஏற்படும். ஸோ அதை கண்டினியூவாக வச்சு டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு 3 மாதம் ரோமன் சிஎம் பங்குக்கான ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணி சம்மர் ஸ்லாம் ஸோ 2025 சம்மர் ஸ்லாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் பங்குக்கான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. மேபி அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இப்போதைக்கு ரோமன் வர்சஸ் செத் வர்சஸ் பங்குக்கு நடக்க போகிற ரெசல்மேனியா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்ல சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரீன்ஸுக்கு நடக்க போற லீடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ சம்மர் ஸ்லாம் 2 நாளாக நடக்க போகுது. ஸோ நைட் 1 நைட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெசல்மேனியா மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக நடத்த போறாங்க. ஸோ அதில் ஒருவேளை ரோமன் வர்சஸ் சிஎம் பங்குக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் மெயின் ஈவெண்டா நடந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க சாம்பியன்ஷிப் ஜெயிச்சுட்டா கூட அவங்க 2 பேருக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெய்மனோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும், ஸோ அவர் யார் பக்கம் போக போறாரு, ஸோ அவர் ரோமனை விட்டு சிஎம் பங்க் பக்கம் போக போறாரா இல்லை ரோமன் ரீன்ஸ் பக்கம் போக போறாரா அப்படின்றது ஸோ சம்மர் ஸ்லாம்ல நமக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு டபிள்யூ பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்லாம் 2025க்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ கோல்ட்பர்க்கோட கடைசி மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வர்சஸ் சிஎம் பங்க் மேட்ச் சம்மர் ஸ்லாம்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது இல்லாமல் ஜான் சீனா வர்சஸ் த ராக் மேட்ச் கூட சம்மர் ஸ்லாம்ல டபிள்யூ பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ரூமர்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ ரெசல்மேனியா நடக்கவே இல்லை, அதுக்குள்ள சம்மர் ஸ்லாமுக்கான ஒரு பயங்கரமான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒருவேளை ரோமன் வர்சஸ்
சிஎம் பங்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.